சுவாமியே சரணமையப்பா. கன்னி சாமிகள் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்ப விரத முறையில கன்னிசாமி குருசாமி அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. கன்னிசாமியா இருந்தாலும் சரி, குருசாமியா இருந்தாலும் சரி, அவர் எத்தனை முறை மலைக்கு போன சாமியா இருந்தாலும் சரி, ஐயப்ப விரத முறையில மட்டும் ஒரே வழிமுறை தான், ஒரே விதிமுறை தான், ஒரே விரத முறை தான். ஸோ இதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் பிரம்மச்சரிய விரதம். பகவான் சபரிமலையில கையில சின்முத்திரையை தாங்கி யோக நிலையில நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்காரு. ஸோ அதனால நம்ம பார்க்கும் பெண்களை நம்ம கூட பிறந்த சகோதரியாவோ ஒரு தாயாவோ பார்ப்பதை தவிர்த்து வேற எந்த நோக்கத்தோடுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விரத முறை வழிமுறை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாடர்ன் லைஃப்ல இல்லாம இந்த மாடர்ன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறையை கடைபிடிக்கிறது தான் நம்ம ஐயப்ப விரத முறையில சொல்லியிருக்காங்க. மாலை போட்டாச்சு அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருக்கணும், கோவப்படக்கூடாது, யார்கிட்டையும் தவறான வார்த்தைகள்ல பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, தப்பா பார்க்கக்கூடாது, தப்பான ஆட்கள் கூட பழகக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, பவுடர் போடக்கூடாது, எண்ணெய் வச்சுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக வண்ண ஆடைகள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருப்பு தான் உடுத்தணும், நீளம் தான் உடுத்தணும் எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லலை. அது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு இது. ஆனால் நிறைய கலர் ட்ரெஸ் எல்லாம் போடாம ஒரு குறிப்பிட்ட நிறங்கள் மட்டும் உபயோகிக்கலாம். அதே மாதிரி வேஷ்டி பார்த்தீங்கன்னா நீலம், காவி, கருப்பு, ஸோ இந்த மாதிரி வண்ணங்கள்ல நீங்க யூஸ் பண்ணலாம். பொதுவுல வெள்ளை ஆடை யூஸ் பண்றது தான் அந்த காலத்துல சொன்னது. ஆனால் அது மாறி கருப்பு, காவி, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் செப்பல் போடக்கூடாது, பெட்டோ தலைக்காணியோ பாயோ போட்டு படுக்கக்கூடாது, நம்ம வச்சுட்டு இருக்க டவலை போட்டு தான் படுக்கணும். முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் படுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஸோ அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்ன மாதிரி எளிமையான ஒரு வழிமுறையை கடைபிடிச்சு விரத முறை இருக்கணும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா பொதுவுல ஒரு வேளை சாப்பாடு தான் நம்ம விரத முறையில. ஆனால் நம்ம உடல்நிலையை கருதி 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். காலையில விரதம் நிச்சயமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மதியம் சாமிக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். நைட்டு ரொம்ப லைட் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு விரதம் இருந்து, முக்கியமான விஷயம் மண்டல விரதம். ஒரு மண்டல விரதம் இருந்து பகவானை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது. அதுதான் பகவானே நமக்கு சொன்ன விதிமுறை. ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சு பகவானை தரிசனம் பண்ணா நிச்சயமா சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். சுவாமியே சரணமையப்பா.